வாவ் 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 மக்கள்ஸ், சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மதுரை மீனாட்சி வந்து கருவறையில் தான் என்னால் காமிக்க முடியல. கருவறைக்குள்ளே எப்போவுமே நம்மளால் கேமரா எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனே உள்ளே எடுத்துகிட்டு போக விடலிங்க. ஆனால் வெளியே பாருங்க, கரெக்டாக மீனாட்சி அம்மன் தாய் உங்களுக்காக காட்சி கொடுக்குறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோ நம்மளுடைய மதுரையில் எடுத்த 2வது வீடியோங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிங்க மதுரை போகிற வரைக்கும் எடுத்திருப்போம். அங்கிட்டு போயிட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்தையெல்லாம் பார்த்துட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு புதுசாக கட்டினாங்கல்லங்க, அந்த மைதானம் கட்டினாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதுரைக்குள்ளே என்ட்ராகி அவனியாபுரம் போயிருப்போம். அதோட சரி வீடியோ முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை இன்ட்ரோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரைட், ஓகே, வாங்க இன்ட்ரோவில் பார்த்ததையெல்லாம் அப்படியே வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள், இதுதாங்க மதுரை திருமலை நாயக்கர் மகாலுங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே போயிட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் போகலாம். தெரிகிறதா? பாருங்களேன், இந்த திருமலை நாயக்கர் மகால் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. அதுக்குண்டான போர்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெளியே நிறைய அங்கங்கே இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்னுடைய பிக்சர்லாம் வச்சுருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட இதில் இடம்பெற்றிருக்கு. இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஓகே, வாங்க போவோம். ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. டிக்கெட் போல் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். கணக்காக போனாங்க. லஞ்ச் டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். அது வரைக்கும் வந்து ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. இன்றைக்கி வீடியோவுக்கு தம்ப்லைன்லாம் எடிட் பண்ணிட்டேன். காலையில் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணி ரெடி பண்ணிட்டுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போகலாம். இந்த வருங்க அங்கே ரெஸ்டிங் பிளேஸ்க்கு இடம் இருக்குது. இல்லை குழந்தைங்களாம் விளையாண்டுருக்காங்க. வாங்க உள்ளே போய் உட்காரலாம். அதாவதுங்க கரெக்டாக 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணி 1:30க்கு வந்து நீக்கிறாங்க. 1/2 hour வந்து சாப்பாடு டைம் போல். இந்த வாருங்களேன், பொங்கலுங்காட்டி சரியான கூட்டங்க. அப்படியே கூட்டமே இல்லைங்க டிக்கெட் கவுண்டரில். இப்போ வந்து திடீர்னு இது பண்ணிட்டானே ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. வாங்க லைன் டிக்கெட் வாங்கலாம் வாங்க. ஓ பாருங்க மக்கள்ஸ், பிளேஸ் ஆஃப் திருமலை நாயக்குன்னு சொல்லிட்டு 1623 1659 கட்டி முடிச்சிருக்காங்க போல். அப்போ கிட்டத்தட்ட வந்து 400 வருஷம் ஆகுதுங்க. வா, செம்ம சூப்பர். கொடுத்துங்க. வா 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 மக்கள்ஸ், சொல்ல வார்த்தையே இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, உள்ளே வராமல் போயிருந்தேன் அப்படின்னா அதை மிஸ் பண்ணியிருப்பேன். சாமி, எவ்வளோ பெரிய அழகான கட்டடம் தெரியுங்களா? அது கட்டடம் வந்து இந்த திருமலை நாயக்கர் மகால் இருக்கலங்க, இது கட்டி வந்து 400 வருஷம் ஆகுதாமா. மொத்தம் வந்து இந்த பெரிய தூண் மாதிரி தெரியும் பாருங்க, நம்மளுக்கு பின்னாடி பேக் கேமராவில் காட்டுறேன். அது மட்டுமே 240 தூண்கள் இருக்குதாமா. அப்பா, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ரைட் சைடு மியூசியம்லாம் இருக்குனாங்க. வாங்க எல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, இதுதாங்க உள்ளே வந்த வழிங்க. அப்படியே மேலே பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்கா. அப்படியே சைடில் பாருங்க, இந்த மாதிரி 240 தூண்னா கொக்கா மக்கா என்னங்க அது. சாதாரண கட்டடக்கலை இல்லைங்க. மேலே பாருங்களேன், எவ்வளோ 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 அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். சே, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்களேன், ஒரு தூணுடைய சைஸை மட்டும் பாருங்கள். ஒரு தூணை வந்து நம்ம ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும். அப்போனா தான் முழு தூணை வந்து ஃபுல்லாக வந்து கவரேஜ் பண்ண முடியும். முன்னாடி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ், செம்மங்க 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 செம்மங்க. உண்மையாலுமே சொல்கிற ரியலி சூப்பர், அமேசிங். சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பருங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், தெரியுதா? பயங்கரமாக இருக்குல்ல. சூப்பருங்க. இங்கே பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு ஒரு 360 டிகிரி காமிக்கிறேன். இங்கே இருந்தது தெரிகிறதா? என்ன மாதிரி ஒரு கட்டடக்கலைங்க இது. அடா 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 அடா. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வார்த்தையே வரல. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எப்படி இருக்குது? ஜம்முன்னு இருக்குதா? ஒரு தூண், அதான் சொல்கிறேன், ஒரு தூணை வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு 6-7 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் கட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க.
ஃபாரினர் ஒரு அம்மா இருந்துச்சு இங்கிலாந்து, அதுக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு அப்படின்னு. வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்ட்டுருச்சு. ஏன்னா அந்த மாதிரி அப்படியே பாருங்க, அந்த முன்னாடி பார்த்தோமல்ல அதுக்கு பக்கமாக வந்துட்டேன். அப்பா பார்த்தா அந்த சைனீஸை கலந்து கட்டின மாதிரி, சைனீஸுடைய ஆர்கிடெக்சர் இருக்குமல்ல அதை வந்து உள்ளே இது பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா உண்மையாக தாங்க சைனீஸை இது பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க போல். சைனாவோட பொருள் இருக்குமான்னு தெரில. சைனாவும் நம்மளுடைய தமிழ் இதையும் ரெண்டு கலந்து பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, யாழியெல்லாம் வச்சு. வாவ், என்ன ஒரு அழகு! சூப்பருங்க சூப்பருங்க. கீழே எல்லாம் ஃபுல்லாக வந்து கட்டட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போல். இங்கே பாருங்க, இந்த டைல்ஸ்லாம் பிரித்து போட்டு பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க போல். செஞ்சதுக்கப்புறம் இன்னும் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, ஒர்த்துங்க. 10 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து படையெடுப்பில் உடச்சிருப்பாங்க போல் அந்த குதிரையெல்லாம். இங்கே பாருங்களா, உடஞ்சிருக்கு பாருங்க. இங்கே கால் உடஞ்சிருக்கு, இங்கே ஃபுல்லாகவே இது உடச்சிருக்காங்க. வா, ஒரு கல் குதிரை பாருங்க எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒரே கல்ல குதிரை, ஆனால் எல்லாம் உடச்சிட்டாங்க. இங்கேயும் பாருங்களேன். சே, இதெல்லாம் உடைக்காமல் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குங்க. ஸோ நைஸ், ஸோ நைஸ், ஸோ நைஸ். சரி வாங்க உள்ள போலாமா? மேற்கண்டு வந்தோம் அப்படின்னா இந்த சேரில் தான் ராஜா உட்காந்து இருந்திருப்பார் போல். தெரில, மேபி இருக்கலாம். பயங்கரமாக இருந்திருக்கும்ல இதில் உட்காந்துருந்தார் அப்படின்னா. சே, வாவ், வாட் எ பியூட்டி. செம்மங்க. அப்போ ராஜா சேர் தான்ப்பா. அப்படியே மேலே பாருங்களா, பெயிண்டிங்ஸ் தாங்க அட்டகாசங்க, சான்ஸே இல்லை. சூப்பர். வாவ், இங்கே பாருங்களேன். எனக்கு என்னமோ இங்கே உள்ளே வந்த உடனே நான் வெளியிருந்து பார்க்கும்போது சும்மா சாதாரணமாக நினச்சேன். உள்ளே வந்து பார்த்து மிரண்டுட்டேன். ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. உண்மையாலுமே நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன்னா மதுரையில் தான் இருக்கிறேனாங்கிறது எனக்கு ரொம்ப இதாக வியப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தூண் எவ்வளோ பெருசுன்னு. அடங்க அப்பா, செம்மாங்க. சூப்பர் 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 சூப்பர். சே, இங்கே பாருங்களேன், என்ன ஒரு அழகு. அடா 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 அடா, சூப்பருங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், செம்ம 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 செம்ம. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? இங்கே பாருங்களேன், தூணோட இந்த மாதிரி வந்து மொத்தம் 6-7 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிச்சாதான் இந்த முழு தூணை வந்து நம்ம வந்து கட்டிப்பிடிக்க முடியும். அவ்வளோ பெருசு. சூப்பர். இது ஆக்சுவலாக வந்து அரண்மனைங்க. திருமலை நாயக்கர் மஹால்னு இப்போ பேர் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அரண்மனையாக இருந்திருக்குது. அதை பற்றின நோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பலகையில் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். கிபி 1623 1659 வரை மதுரையை தலைநகராக்கி கொண்டு சீரும் சிறப்பாக ஆண்ட திருமலை நாயக்கரால் இவ்வரண்மனை கட்டப்பட்டது. தென்னிந்தியாவிலேயே எஞ்சியுள்ள பண்டைய அரண்மனைகளில் மிகவும் எழில் வாய்ந்தது இதுவே. இவ்வரண்மனையை திருமலை மன்னர் 1636 கட்டி முடித்தார். இதில் தம் 75 வயது வரை மனைவியாருடன் வாழ்ந்தார். திருமலை மன்னர் இவ்வரண்மனையை கட்டிய பொழுது இப்பொழுது இருக்கின்ற அளவு போல் 4 மடங்கு பெரிதாக திகழ்ந்தது. இவ்வரண்மனையில் பல பகுதிகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இதில் சொர்க்கவாசல், ரங்கவிலாசம் என்று 2 முக்கிய பகுதிகள் இருந்தன. இதை தவிர 18 வித இசைக்கருவிகள் இசைக்கும் இடம், பூஜை செய்யும் இடம், அரியணை மண்டபம், தேவியாரின் அந்தப்புறம், நாடகசாலை, உறவினரும் பணி செய்பவரும் வசிக்கும் இடம், வசந்தவாதி, மலர்வனங்கள் முதலியன இருந்தன. திருமலை நாயக்கர் சொர்க்க விலாசத்திலும் அவர் தம்பி முக்தியாளு நாயக்கர் ரங்கவிலாசத்திலும் வாழ்ந்தனர். இப்பொழுது எஞ்சியுள்ள பகுதியே சொர்க்க விலாசமாகும். பா, அப்படியே இங்கிட்டு பாருங்கள், இதுதாங்க திருமலை நாயக்க அரண்மனையினுடைய மேப்புங்க. சூப்பர் ப்ளூ பிரிண்ட்டு. ஆக்சுவலாக நம்ம எந்த லாங்குவேஜில் கில்லியிலையோ தமிழில் கில்லி தானுங்க. தமிழில் சூப்பராக தான் படிப்பேன். இதில் ஏன் இப்படி திக்கி திணறேன் அப்படின்னா, நான் வந்து அங்கே பார்த்து படித்தேன் அப்படின்னா இங்கே கேமராவில் மிஸ் பண்ணிடுவேன்.
ஸோ அதனால் கேமராவில் தான் பார்த்து பார்த்து படிக்கணும். அதனால் கேமராவில் சின்னதாக தான் தெரியும். அதனால் இந்த டக்குன்னு நம்மெல்லாம் வந்து இப்போ 10th சரி 12th சரி தமிழில் நல்ல மார்க்கு. நம்மளுக்கு தமிழ்னா உயிருங்க. வாங்க எப்படி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இதை படித்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, இது வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் போல். பாதி வந்து காணாம மாட்டிருக்குதுங்க. இப்போ இருக்குது எஞ்சியுள்ள பகுதிகள் இது மட்டும்தான். தென்னிந்தியாவிலேயே சவுத் இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான அரண்மனையில் இப்போ இதுதான் நம்பர் 1 இருக்கும் போல். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம கொஞ்சம் தான் பார்க்குறோம் போல. ஏன்னா பல பகுதிகள் வந்து காணாங்களாமா. அப்போ எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்ட்ராகிறது வந்து உள்ள என்ட்ராகிறான். இங்கெல்லாம் வந்து கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மியூசியம்ங்க. மியூசியம் செம்ம. இது அதோட அட்டகாசமாக இருக்கு. வா பேக்கமேல கம்மிக்கிட்டா வாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வழி அன்றாய் உள்ளே வந்துட்டோம். இங்கே வாருங்களேன். அடேங்கப்பா, எத்தனை சிற்பம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். திருமலை நாயக்கருடைய ஃபோட்டோ பாருங்களேன். அது மேலே அணில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கூட விசுக்குன்னு பார்த்து பாம்புன்னு நினச்சேன். பா, வாட்ட கிரியேட்டிவிட்டி. என்ன அழகுங்க. சே மக்கள்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக என்ன சொல்கிறனே தெரில எனக்கு அப்படியே இவ்வளோ கூட்டம் இருக்கிறங்காட்டி அந்த வைப்பு வரமாட்டேங்குது. இல்லைன்னா கத்திடுவேன், சத்தம் போட்டு கத்திடுவேன். அடாடா அழகு அப்படின்னு. இங்கே பாருங்களேன், சூப்பருங்க. அப்படியே அந்த ஒவ்வொரு சிற்பத்தையும் நுணுக்கமாக பாருங்களேன், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. சூப்பர். சான்ஸே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். எப்படி தான் இருந்திருக்கு. பா, வெளியே பாருங்கள் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் பழைய பிக்கு. இங்கே பாருங்க, அரண்மனை மடங்களின் பழைய தோற்றம். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு போல. மடங்களின் அப்படின்னு இருக்கு. அரண்மனை நுழைவாயிலின் தோற்றம் கிபி 19ஆம் நூற்றாண்டு இப்படி இருந்திருக்கு. அரண்மனை வடபுற மேல்புற தோற்ற ஓவியம். இதெல்லாம் பழைய ஓவியம். இதுங்க ஓவியமா இல்லை ஃபோட்டோவான்னு தெரில. ஓவியம்னு போட்டிருக்கு. சூப்பர். இதெல்லாம் வந்து நடன மங்கையாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துலலாம் அப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க. அரசனும் அரசியுமே. சூப்பர். சோழர் கால ஓவியம். தஞ்சாவூர் ஓவியம். அது இங்கே பாருங்க, சோழர் கால ஓவியம். அந்த காலத்தில் வரைஞ்ச ஓவியம். அவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பருங்க. வாவ். அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் பழைய காலத்து ஓவியங்க. இது தஞ்சாவூர் ஓவியம் தான். சூப்பர். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பழைய காலத்து ஓவியம் தான் போல். வாவ். இங்கே பாருங்க, இந்த பழைய கால சிற்பத்தையெல்லாம் பாருங்க. மூக்கு உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, தலை மட்டும் இருக்கிற மாதிரி. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே இங்கிட்டு பாருங்க, அப்படியே இங்கிட்டு பாருங்க, அப்படியே இங்கன பாருங்க. இதெல்லாம் பாருங்க, கதை உருவங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்து செங்கல் பாருங்கள். பாதி கால செங்கல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருந்துருக்குதுன்னு. இன்னுமே அது துளி கூட விரிசல் கிடையாது. அவ்வளோ குவாலிட்டியான செங்கலாக இருந்துருக்குது அந்த காலத்தில். அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சங்கு பாருங்கள். சங்ககாலம் இதெல்லாம் சங்குங்க. சூப்பராக இருக்குது. சின்ன சங்குலேருந்து பெரிய சங்கு வரைக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த சங்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பழைய காலத்து சிற்பமுங்க. நரசிம்மர் உருவத்தை பாருங்கள். நரசிம்மர் உருவம் ஒருன்னு சூப்பரு. அப்படியே இங்கே நான் பாருங்களேன். வாவ், அமேசிங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்களேன், திசையானங்கு. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து பெருமாள்னு நினைக்கிறேன். கரெக்டாக பெருமாள். இதுலேயும் வந்து எல்லாம் ஹார்ட்டி நோட்டு வச்சுருக்கானுங்க பாருங்க பின்னாடி.
இவனுங்களெல்லாம் மனுஷனுங்களே கிடையாது. வேறுபட்ட கலை பொக்கிஷத்தில் வந்து இங்கே ஒரு சிற்பம் இருக்கிற மாதிரி. திருமால் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா துர்கா பாருங்கள். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா சண்டிகேஸ்வரர்னு நினைக்கிறேன். இவர் குருசாமின்னு நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்தி இருப்பார். இதுவும் தட்சிணாமூர்த்தி தான். இதெல்லாம் பாருங்கள் பழைய ஓவியம். அப்படியே ஃபுல்லாக பழைய காலத்து ஓவியம் இதுதானுங்க, சிற்பம் தானுங்க. ஆக்சுவலி அங்கே பாருங்கள், நம்ம அதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த பெரிய பெரிய பானையாக இருக்குது பாருங்கள். அது பக்கத்தில் நான் பார்க்கல, அப்படியே வந்துட்டேன், கடந்து வந்துட்டேன். பானையெல்லாம் பெரிய பெரிய பானையாக இருந்திருக்கு அந்த காலத்தில். தாலி இருக்குமில்லங்க, பானை தாலி. அது இது பாருங்க பிரம்மா. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா புத்தர் சிலை. இங்கே வந்தீங்க அப்படின்னா மகாவீரருங்க அவரு. அப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அம்பிகா. அப்புறம் இங்கே வந்து அப்படின்னா நிறையா சிலையில் உடைக்கப்பட்டிருக்குதுங்க. அதுதான் வருத்தம். அப்படியே வந்தோம் அப்படின்னா அது வந்து சமண சிற்பம். சே, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. மூஞ்சி பாருங்களேன். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து கங்காளமூர்த்திங்க. எப்படி எப்படிலாம் இருந்திருக்கு, ஆனால் எல்லாமே பாருங்கள் உடைச்சிட்டாங்க. அதுதாங்க வருத்தம். பா அப்படி இங்கே பாருங்களேன், சூப்பரில். இது வந்து ஆண் உருவம். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பைரவருங்க. பைரவர் பழமையான உருவம். அதுக்கடுத்து பார்வதிங்க. பார்வதி. ஓகே. அப்புறம் அப்படியே இங்கே வந்தால் அப்படின்னா பெண்ணுங்க, ஒரு பெண்ணோட உருவம். அதுக்கடுத்து பாருங்களேன், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஜாடியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. கோவலன், பொட்டல், மாடக்குளம் அப்படிலாம் இந்த மாதிரிலாம் இருந்துருக்குதுங்க. இன்னும் பாருங்க, அப்படியே அந்த பாலிஷ் குறையாமல் இருக்குது பாருங்களேன். என்ன பாலிஷாக இருக்குது பாருங்க. அதுதான் மெயின் இதில். சூப்பரு. இதாவது இங்கேயும் இந்த மாதிரி நிறைய ஜாடிகள் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. பொருட்கால அப்படின்னு சொல்லி இது பொருட்கால மட்கலங்கள் இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கள் தமிழில் இருக்க மாட்டாங்க, அதை பற்றியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த காலத்தில் எழுத்து இப்படி தான் இருந்துருக்குதுங்க முதல்ல ஸ்டார்டிங்கில். அதுக்கு வந்து முழு உருவம் வந்து கரெக்டான உருவம் கிடையாது. பார்க்குற இங்கிலீஷ் எழுத்து மாதிரியே இருக்குது பாருங்க. பார்த்தா நம்ம இங்கிலீஷு எல்லாமே அந்த காலத்தில் ஜேகே எல்லாம் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். எல்லாமே உலகத்தில் பார்த்தா கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே குடும்பத்திலேருந்து அந்த மாதிரி இருந்திருக்கும். இங்கே பாருங்க, அடுத்து வந்து இதெல்லாம் வந்து கருவியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க போட்டு. இதெல்லாம் வந்து நார்மலான கல் இப்படி இருக்காதுங்க. இதை வந்து போட்டெல்லாம் பாறை தீட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பழங்கால கருவிங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டின் நுண்கருவிகள் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதையும் கருவியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது, பழங்காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம். அடேங்க அப்பா, எவ்வளோ ஒரு எம்பையராக இருந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்னதான் கோடி கோடியாக போட்டு அரண்மனையே கட்டினாலும் கூட எல்லாம் சில காலம்தான். எல்லாம் ஆட்சி முடிவு வரைக்கும் என்ன, முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு போர் நடக்கும். அதிர்நாட்டு மன்னன் வந்தெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். எல்லாம் சில காலம்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கு தென்பட வந்து இவ்வளவு வரலாற்று சுவடுகள் இருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் எவ்வளோ அழிக்கப்பட்டிருக்கும். அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி வச்சு இவ்வளோ பெரிய கோட்டையை ஒரு மன்னரால், அது இப்போ பார்க்கறதுல கொஞ்சம் தான், அது பாதிக்கு பாதி அழிச்சிட்டாங்க போல படையெடுப்பில். அப்பா அவ்வளோதான். இப்போ அதான் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ யாரும் வந்து ஆள போகிறது கிடையாது. மக்கள் பார்வைக்காக தான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த காலத்தில் மன்னன் மட்டும் தான் இங்கே இருப்பார். வெளியிருந்து ஒரு மக்கள் கூட வர முடியாது. இன்றைக்கி பாருங்கள், யார் வேணாலும் உள்ளே வரலாம், வந்து ஜாலியாக சுற்றலாம். இப்படி மாறிடுச்சு. அப்போ என்னது, காலங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாம் சில காலம்தான். ஓகேங்களா? இன்றைக்கி அதனால் வந்து எது ஒன்றுமே நிலையாக இருக்காது. எல்லாம் கர்மா அப்படி தான் நடக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, எதுவுமே இந்த உலகத்தில் நம்மளோட இது இல்லை அப்படிங்கிறது இதை பார்த்து வைக்கிறோம் எனக்கு புரிய வருது. எல்லாம் சில காலம்தான். நமக்குன்னு இந்த ஜென்மத்தில் நமக்காக படைக்கப்பட்ட நம்ம உறவுகள் எல்லாமே இந்த ஜென்மத்தில் மட்டும்தான். பட் அது எப்பவுமே நம்மளுக்காக இருக்கும்னாலாம் சொல்ல முடியாது.
எத்தனை பிறவிகள், எத்தனை இது, எல்லாம் சிவமயம். சிவாய நமக. வாங்க போகலாம் மக்கள். அடுத்து பாருங்கள், நியூ கண்ணா போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஒரு ஐயா விசாரித்தேன், அவர் இந்த மெஸ்ஸு நல்லா இருக்க அப்படின்னாரு. ரைட், ஓகேன்னு வந்திருக்கேன், வாங்க போகலாம். ரைட், ஓகே, உள்ளே வந்தாச்சு. இதை வருங்க, இதான் ஹோட்டலினுடைய உள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸு. சாப்பிடலாமா அண்ணா? சாப்பிட்ண்ணா. ஓகே மக்கள், இங்கே பாருங்க, இதை வந்து அப்படியே இந்த தட்டத்தில் வச்சு கொண்டாந்தாங்க. நான் அப்படியே எடுத்து இலையில போட்டேன், அப்படியே அமுக்கி கொண்டு வந்தாங்க. அப்போலாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது என்ன பொரியல்? உருளைக்கிழங்கு பொரியல் போல். அதுக்கப்புறம் ஒரு கூட்டு. அப்படியே இங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா புளிக்குழம்பு. சூப்பர். சாப்பிட்லாங்களா? சூப்பராக இருக்குது. நான் விசாரிச்சு தான் வந்தானுங்க, எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு. இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா சொன்னார். அதனால தான் வந்தேன். நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பொங்கல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கிண்ணத்தில் சக்கரை பொங்கல். இன்னைக்கு பொங்கல் இல்லை, அதனால வாச பொங்கல் இன்னைக்கு, அதனால பொங்கல் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க. மக்கள், நான் அன்லிமிட்டட் மீல்ஸ்ன்னு நினச்சிட்டு உள்ளே போய் சாப்பிட்டேன். அந்த ஒரு தட்டு கொடுத்தாங்க, அதாவது அதில் வந்து ஒரு தட்டில் வந்து அமுக்கி கொடுத்தாங்க. சரிங்களா, அவ்வளோதான். நான் மறுபடியும் ரைஸ் கேட்டினா அதுக்கு எக்ஸ்ட்ரா மூணுனாங்க. வேண்டான்ட்டேன். ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சமாக தான் வாங்குவோம். மறுபடியும் அவங்க ஒரு பிளேட் முழுசாக கொண்டாட்டாங்கன்னா சாப்பிட முடியாது, வேஸ்ட்டுங்க. எங்கேயுமே அன்லிமிட்டட் மீல்ஸ் தாங்க பெஸ்ட்டு. மறுக்க நான் வாங்கி திங்க போகிறேன். யாரை என்னைக்காச்சும் நாள் சாப்பிடுவோம், நாள் நல்லா சாப்பிடுவோம். மற்றபடி மறுக்க ஒருக்கா வாங்குவோம், இல்லை இன்னொரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம். 75 ரூபா மீல்ஸு. நம்ம ஏரியா, எங்கள் ஈரோடு அந்த பக்கம் இங்கே கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டலில் எப்படியாடு தெரியுது. சரி, ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாம். 4 மணிக்கு நடை ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போவே லைன் நின்னோம்னா சாமி பார்த்துக்கலாம் டக்குன்னு. போல வாங்க. இங்கே பாருங்க மக்கள், இதே மாதிரி தாங்க மதுரை இருக்குதுங்க. அப்படியே இங்கே பாருங்க, சாமி எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு, பழைய காலத்து பில்டிங்குங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது மதுரை மட்டும். அதாவது எப்படின்னா ஃபுல் டெவலப்பு, ஆனால் வந்து எல்லாமே அந்த காலத்தில் டெவலப் ஆன மாதிரி, அந்த மாதிரி காட்சி அளிக்குது. இதே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதே மாதிரி ரொம்ப பெரிய பரப்பளவில் மதுரை இருக்குதுங்க. கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் நல்லா நவீனமயமான மாதிரி இருக்குது. இது வந்து ஓல்டு, அப்படியே அந்த இது தெரியுது, பழமையான விஷயங்கள் தெரியுது மதுரையில். ரைட், ஓகே, வாங்க கோயிலுக்கு போகலாங்களா? அப்படிங்க அப்பா, இது என்னங்க இப்படி இருக்குது? ஏங்க கோபுரத்தை பாருங்க, எத்தனை சுவாமி சொல்லு. அப்படியே சுவாமி நானா எல்லாமே அந்த 6 கை 8 கை 16 கை பயங்கரமாக இருக்குதுங்க. தெரியுதா தெற்கு கோபுரத்து? அப்படிங்க அப்பா, கோபுரம் பூராமே இங்கே பாருங்களேன், 1 லட்சக்கணக்கான சாமி இருக்க மாட்டிருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, எல்லாமே பயங்கரமாக இருக்குதுங்க. வீரபத்திரருடைய இது இங்கே பாருங்க, அதெல்லாம் வந்து வீரபத்திரர் சாமி தான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வந்து வீரபத்திரர் சாமி. சூப்பராக இருக்குதுங்க தெற்கு வாசல். ஓகே, போகலாமா? அடேங்க அப்பா, இங்கே பாருங்க, ஏங்க சூப்பராக இருக்குதுங்க கோபுரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன்ல, எல்லா இடத்துலையுமே இவ்வளோ உருவங்கள் இருக்காது. இதில் வந்து ஃபுல்லாகவே அத்தனை உருவமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அனுமர் உருவம், அம்மன் வந்து 8 கையோடு இருக்கிற மாதிரி, விநாயகர், எல்லாமே பயங்கரமாக இருக்குதுங்க. சிவனும் பார்வதி நந்தி மேலே இருக்கிற மாதிரி. அப்பா சாமி, பிரம்மாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சிவனுக்கு வந்து நிறைய தலை இருக்கிற மாதிரி. எப்பாப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா நிறைய இருக்குதுங்க. சரி, ஓகே, இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க. வாங்க கொஞ்சம் லைனில் நிற்கலாம். சரியான கூட்டமாக இருக்குதுங்க. மக்கள், சாமி கும்பிட்டாச்சுங்க. உள்ள வந்து செல்போனு, பேக்கு எதுவுமே வந்து அலோவ் கிடையாது. இங்க பாருங்க, சாமி மாடு வந்து தட்டிக்கிட்டு போறாங்க. அங்க யானை வருது, பயங்கரங்க. கரெக்டா சாமி விட்டு வெளியே வந்தோடனே யானை வருது பாருங்களா. இதோ பாருங்க, உள்ள செல்போனு, பேக் எதுவுமே அலோவ் கிடையாதுங்க. எல்லாமே கொடுத்துட்டு போயிடணும். சூப்பருங்க. பேக் கேமரா கரெக்டா. இதோ பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யானைங்க. சாமி வருது இப்போ. அப்பா என்ன ஹைட்டு,
முன்னாடி வந்து காளமாட்டை வச்சு தட்டிட்டு போகிறாங்க. வாவ், சாமி வருதுங்க, அங்கே வாருங்க மக்கள். உண்மையாலுமே சொல்லுங்க, நம்மளுக்கு சிவன் ஃப்ரெண்டா இல்லையா பாருங்க. கணக்கா சாமி விட்டு வெளியே வரேன், சாமி வந்து சுற்றி வந்துருச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விநாயகர் பெருமான் வராரு. அது என்ன சாமி அது? இது இது முருகனா? மக்கள் ஃபர்ஸ்ட் விநாயகர், இது வந்து முருகர். மீனாட்சி வந்து கருவறையில் தான் என்னால் காமிக்க முடியல. கருவறைக்குள்ளே எப்போவுமே நம்மளால் கேமரா எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனே உள்ளே எடுத்துகிட்டு போக விடலிங்க. ஆனால் வெளியே பாருங்க, கரெக்டாக மீனாட்சி அம்மன் தாய் உங்களுக்காக காட்சி கொடுக்குறாங்க. பார்த்துக்குங்க மதுரை மீனாட்சியை. வாவ், செம்மங்க, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. மயில் வாகனம் மாட்டு இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். வாவ், மதுரை மீனாட்சி பாருங்க. அருமை 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 அருமை. அவ்வளோதானுங்க, கிளம்பலாம். நான் நினச்சி கூட பார்க்கலைங்க, திருப்பதி மாதிரியே தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் கூட. ஃபோனுக்கு தனியாக, இது பேக்குக்கு தனியாக, செப்பலுக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக, எல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டு உள்ளே போயிட்டா. சுவாமி என்னங்கிறீங்க இது? அதாவது நான் எல்லா திருவண்ணாமலை போயிருக்கேன், அப்புறம் இப்போ நிறைய பெரிய தலங்களுக்கெல்லாம் போனதில்லைங்க. எல்லாத்த விட ஒன்னோட கம்பேர் பண்ணக்கூடாது, பட் சொல்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் சிற்பக்கலையில் பயங்கரமாக இருக்குதுங்க. இன்னும் நான் மிரண்டு போயிட்டேன் உள்ளே போயிட்டு, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். கூலாக சாப்பிட்டு கூலாக மதுரையிலேருந்து கிளம்பலாம். ஓகேவா? செம்மையாக இருக்குது மக்கள். ரைட், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் பக்கம் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிருக்கேன். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுவேன். பாய் மக்கள்ஸ். ஓகேவா? ஏதோ ஒரு நாள் ட்ரிப்புங்க அடித்து அப்படி இந்த 2-3 நாள் பிளான் பண்ணி தான் நிறைய கவர் பண்ணலாம். கூடி சேர்க்க மதுரைக்கு ரிட்டன் வரும். ஓகேங்களா? பாண்டிய நாடு ரிட்டன் கவர் பண்ணுறோம். செம்ம.
நாங்கெல்லாம் மரம் Thank you.